இந்த பிரிவில் நாம் தீர்க்க தரிசனம் மற்றும் ஞானத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம். தீர்க்க தரிசனம் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் அதற்கான பல உள்ளடக்கங்கள் உள்ளன மற்றும் தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்பதில் பல தவறான புரிதல்கள் உள்ளன. முதல்ல ஸ்டைன் பக்கம் 137 ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். பலருக்கு தீர்க்க தரிசனம் என்பது முன்னறிவிப்பு என்ற சொல்லுக்கு சமமானதாகும். இதன் விளைவாக வேதாகமத்தின் தீர்க்க தரிசன நூல்கள் பெரும்பாலும் எதிர்கால நிகழ்வுகளை பற்றிய நீண்ட முன்னறிவிப்புகளின் பட்டியல்களாகவே கருதப்படுகின்றன. ஆனால் நம்ம தீர்க்க தரிசன இலக்கியங்களை படிக்கும்போது இந்த நூல்களின் பெரும்பகுதி, மிகப்பெரிய பகுதி அல்லாத பட்சத்தில் கதை மற்றும் அறிவிப்புகளை கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது. அவை எதிர்கால நிகழ்வுகளை பற்றி எதுவும் சொல்லவில்லை. மேலும் ஸ்டைனில் தீர்க்க தரிசனத்தின் மொழி பற்றிய மற்றொரு அம்சம் தீர்க்க தரிசன எழுத்தாளர்கள் பயன்படுத்திய சொற்களை பற்றியதாகும். இதை விளக்குனர் கவனிக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தில் காணப்படும் பல சொற்களும் இந்த வகையில் பயன்படுத்தப்படும் வழக்கமான காட்சிகளை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக ஏசாயா 13:9-17 காணப்படும் தீர்ப்பு தீர்க்க தரிசனத்தில் கர்த்தரின் நாள் வருகிறது என்று நாம் படிக்கிறோம். கொடூரமான கோபத்துடன் மற்றும் கடுமையான சினத்துடன் நிலத்தை பாழாக்கி அதிலிருந்து பாவிகளை அழிக்க வானத்தின் நட்சத்திரங்களும் அவற்றின் நட்சத்திர கூட்டங்களும் தங்களின் ஒளியை வழங்காது. சூரியன் உதயமாகும் போது இருண்டிருக்கும், சந்திரனும் தனது ஒளியை வழங்காது. உலகத்தை அதன் தீமைக்காகவும் துன்மார்க்கர்களை அவர்களின் அநியாயத்திற்காகவும் நான் தண்டிப்பேன். அகங்காரிகளின் ஆடம்பரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கொடூரமானவர்களின் ஆடம்பரமான பெருமையை தாழ்த்துவேன். அவர் தொடர்ந்து கூறுகிறார், இந்த தீர்க்க தரிசனத்தில் காணப்படும் பிரபஞ்ச காட்சிகளின் காரணமாக பல விளக்கவியலர்கள் இது வரலாற்றின் முடிவை குறிக்கிறது என்று கருதுகின்றனர். ஆனால் ஏசாயா 11:1 உள்ள சூழ்நிலையிலிருந்து தெளிவாக தெரிகிறது, இது ஆமோஸின் மகனான ஏசாயா பார்த்த பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனம் மற்றும் 13:19 இந்த தீர்க்க தரிசனம் கிமு 6ஆம் நூற்றாண்டின் பாபிலோனிய பேரரசை குறிக்கிறது. எருசலேமையும் சாலோமோன் ஆலயத்தையும் அழித்து யூத சமூகத்தின் உயர்ந்தவர்களை நாடு கடத்திய பாபிலோனிய இராச்சியம் தெய்வீக அழிவை அனுபவிக்கும். தீர்ப்பு. ஆனால் அது சூரியன் இருண்டு போகும், சந்திரன் தனது ஒளியை வழங்காது என்பதை குறிக்கவில்லை. இந்த வகையான காட்சிகள் இதை செய்கிறவர் கடவுள் மட்டுமே, வேறு யாரும் இல்லை என்பதை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. மற்றும் ஸ்டீனின் 144 மற்றும் 145 பக்கங்களில் தீர்க்க தரிசனத்தின் உருவக மொழியையும் நாங்கள் கொண்டுள்ளோம். ஒரு நேர்மறையான தீர்க்க தரிசனத்தின் தெளிவான உதாரணம் ஏசாயா 11:6-9 மற்றும் 35:8-10 காணப்படுகிறது. மேசியா காலத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை விவரிக்கையில் 11:9 எழுத்தாளர் எழுதுகிறார், ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் வசிக்கும், சிறுத்தை ஆட்டுக்குட்டியுடன் படுக்கும், கன்றுக்குட்டி சிங்கம் மற்றும் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்றாக இருக்கும், ஒரு சிறிய குழந்தை அவற்றை வழிநடத்தும், மாடு மற்றும் கரடி மேயும், அவற்றின் குட்டிகள் ஒன்றாக படுக்கும், சிங்கம் எருமை போல வைக்கோல் சாப்பிடும், ஒரு பாலூட்டும் குழந்தை நாகத்தின் துளையில் விளையாடும் மற்றும் பால்விடப்பட்ட குழந்தை பாம்பின் குகையில் தனது கையை வைக்கும். அவர்கள் என் பரிசுத்த மலை முழுவதும் காயப்படுத்தவோ அழிக்கவோ மாட்டார்கள், ஏனெனில் கடலை நீரால் மூடுவது போல பூமி கர்த்தரின் அறிவால் நிரம்பியிருக்கும். பின்னர் ஏசாயா 35:8-10 வரை ஏசாயா எழுதுகிறார், அங்கு ஒரு நெடுஞ்சாலை இருக்கும், அது பரிசுத்தத்தின் வழி என்று அழைக்கப்படும். அழுக்காறு கொண்டவர்கள் அதில் கடந்து செல்ல மாட்டார்கள்.
அது வழியில் நடப்பவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். அவர்கள் முட்டாள்கள் என்றாலும் வழிதவற மாட்டார்கள். அங்கு எந்த சிங்கமும் இருக்காது மற்றும் எந்த கொடிய மிருகமும் அதற்கு வராது. அவை அங்கு காணப்பட மாட்டாது. ஆனால் மீட்கப்பட்டவர்கள் அங்கு நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலுடன் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய ஆனந்தங்கள் அவர்களின் தலைகளில் இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். துக்கமும் நெகிழ்ச்சியும் விலகி ஓடும். இந்த 2 பகுதிகளை படிக்கும்போது காட்சிகளை நேரடியாக பொருள்படுத்தினால் நமக்கு ஒரு பிரச்சனை இருப்பது தெளிவாகிறது. முதல் பகுதியில் காட்டு மிருகங்கள் மேசியாவின் காலத்தில் பிற படைப்புகளுடன் அமைதியாக வாழ்கின்றன. இரண்டாவது பகுதியில் காட்டு மிருகங்கள் இல்லை, ஆனால் எழுத்தாளரின் மனதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஏசாயா 35 எழுதியவர் ஏசாயா 11 எழுதப்பட்டதை அறிந்திருந்தார். அவரது மனதில் இந்த 2 கூற்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை. ஆகையால் வேதாகமம் உரையில் பயன்படுத்தப்படும் மொழியை நாம் நேரடியாக பொருள்படுத்தக்கூடாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்திற்கு பல வழிகள் உள்ளன. ஒரு நேரடி நிறைவேற்றம் உள்ளது. உதாரணமாக மீகா 3:12 சசியோன் உழுதப்படுகிறது. அதில் எழுதப்பட்டுள்ளது, ஆகையால் உங்களால் சீயோன் ஒரு வயலாக உழுதப்படும். எருசலேம் ஒரு இடிபாடுகளின் குவியலாக மாறும். கோயில் மலை முள்மூட்டைகளால் மூடப்பட்ட மட்பாண்டமாக மாறும். 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா அதே விஷயத்தை சொன்னார். அவர் சொல்லினார், பின்னர் நான் இந்த வீட்டை ஷிலோவாகவும் இந்த நகரத்தை பூமியின் அனைத்து ஜாதிகளுக்கும் சாபமாகவும் ஆக்குவேன். பின்னர் எரேமியா 26:18 யூதாவின் சில தலைவர்கள் மற்றும் மீகா மோரேஷத்திலிருந்து யூதாவின் ராஜா எரேமியாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் யூதாவின் அனைத்து மக்களுக்கும் கூறினார், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், சியோன் ஒரு வயலாக உழப்படும். எருசலேம் ஒரு இடிபாடுகளின் குவியலாக மாறும். கோயில் மலை முள்மூட்டைகளால் மூடப்பட்ட மண்பாண்டமாக மாறும். மக்கள் எரேமியாவை கொல்ல விரும்பிய போது அவர்கள் எரேமியாவை காப்பாற்றினர். ஆனால் மீகா அதே விஷயத்தை சொன்னார். ஆனால் எரேமியா அவரை கேட்டு அவர் சொன்னதை செய்தார் என்று அவர்கள் கூறினர். சில நேரங்களில் ஒரு தீர்க்க தரிசனம் விரக்தி அடைந்த அல்லது நிறுத்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக ஏசாயா சைரஸை பற்றி பேசுகிறார். அவர் ராஜ்யத்தை வழிநடத்தப் போகிறார். இப்போது இது மீதியர்களும் பாரசீகர்களும் உள்ள காலம். அவர் 40 மற்றும் 45 அதிகாரங்களில் அவரை பற்றி விவாதிக்கும். இந்த அதிகாரத்தில் சைரஸின் பெயர் உண்மையில் குறிப்பிடப்படும் முன் அவரை பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளது. சைரஸ் உண்மையில் களத்தில் தோன்றுவதற்கு முன் இது ஒரு நீண்ட காலமாகும். மற்றொரு சில நேரங்களில் ஒரு வரலாற்று அல்லது அடையாள விளக்கம் உள்ளது. உதாரணமாக சகரியா 13:7 என் மேய்ப்பருக்கு எதிராகவும் எனக்கு நெருக்கமாக உள்ள மனிதனுக்கு எதிராகவும் வாள் எழுந்திரு என்று சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அறிவிக்கிறார். மேய்ப்பரை அடிக்கவும் என்று கூறுகிறது. மற்றும் ஆடுகள் சிதறிவிடும். நான் சிறியவர்களுக்கு எதிராக என் கையை திருப்புவேன். இது சகரியாவால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது மீண்டும் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு அது இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அது அவருக்கு பொருந்துகிறது. நீங்கள் அவரை மேய்ப்பரை அடிக்கிறீர்கள். அதன் பிறகு அவரது சீடர்கள் அவரது ஆடுகள் சிதறி விடுவார்கள். அதேபோல வரலாற்று மற்றும் ஆன்மீக விளக்கங்களும் உள்ளன. ஆமோஸ் 9:11 முதல் 12 வரையிலான வசனங்களில் நாம் படிக்கிறோம், அந்த நாளில் நான் தாவீதின் விழுந்த கூடாரத்தை மீட்டெடுப்பேன். அதன் உடைந்த சுவர்களை நான் பழுது பார்க்கிறேன்.
மற்றும் அதன் இடிபாடுகளை மீட்டெடுக்கிறேன். நான் அதை முந்தையபடி மீண்டும் கட்டுவேன். எனவே அவர்கள் ஏதோம் மற்றும் என் பெயரை தரித்திருக்கும் அனைத்து ஜாதிகளின் மீதியை கைப்பற்றுவார்கள். இந்த செயல்களைச் செய்யும் கர்த்தர் அறிவிக்கிறார். பின்னர் லூக்கா அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தில் அதிகாரம் 15 வசனம் 16 இல், இதற்கு பிறகு நான் திரும்பி தாவீதின் விழுந்த கூடாரத்தை மீண்டும் கட்டுவேன், இடிபாடுகளை நான் மீண்டும் கட்டுவேன் என்று கூறுகிறார். மற்ற மனிதர்கள் கர்த்தரை தேடுவதற்காக என் பெயரை தரித்திருக்கும் அனைத்து அயல் நாட்டினரும் கூட நான் அதை மீட்டெடுப்பேன். இந்த செயல்களை செய்யும் கர்த்தர் நீண்ட காலமாக அறியப்பட்ட விஷயங்களை சொல்கிறார். வெளிநாட்டு நாடுகளுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசலாம். அந்த நாடுகள் அங்கு இல்லாவிட்டாலும் தீர்க்கதரிசி பல நேரங்களில் இந்த நாடுகளை குறிப்பிடுவார். அதை எப்படி விளக்க வேண்டும்? இதற்கு சிறந்த உதாரணம் ஆமோஸ் 1 மற்றும் 2 அதிகாரங்கள். ஆமோஸ் வசனம் சீரில் கூறுகிறார். கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார்: காசாவின் 3 பாவங்களுக்காக 4 பாவங்களுக்காக கூட நான் மன்னிக்க மாட்டேன். பின்னர் அவர் வசனம் 9 அதே விஷயத்தை மீண்டும் கூறுகிறார். அவர் கூறுகிறார், தூரின் 3 பாவங்களுக்காக 4 பாவங்களுக்காக கூட நான் மன்னிக்க மாட்டேன். பின்னர் வசனம் 11 ஆமோஸின் 3 பாவங்களுக்காக 4 பாவங்களுக்காக கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு பாவத்தை மட்டுமே குறிப்பிடுகிறார். எனவே நான் 3 பாவங்களை சொல்லி அதற்கு மேலும் ஒன்றை சேர்க்கப் போகிறேன் என்று அர்த்தமல்ல. 3 போதுமானது, 4 மிக அதிகம் என்பதை குறிக்க அவர் பயன்படுத்தும் மொழி இதுவே. அவர்கள் செய்த ஒன்றை நான் குறிப்பிடப் போகிறேன். பின்னர் அதிகாரம் 2 வசனம் 1 மோவாபின் 3 பாவங்களுக்காக 4 பாவங்களுக்காக கூட நான் மன்னிக்க மாட்டேன். அது மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனெனில் அதுவே அவர் பலி கொடுத்த இடம். அவரது மகனை பலிபீடத்தில் வைத்து ஏதோம் அரசரின் மகனை பலிபீடத்தில் பலி கொடுத்திருக்கலாம் என்று தெரிகிறது. பின்னர் அதிகாரம் 2 வசனம் 4 யூதாவின் 3 பாவங்களுக்காக 4 பாவங்களுக்காக கூட நான் மன்னிக்க மாட்டேன். இறுதியாக வசனம் 6 அவர் இஸ்ரவேலுக்கு செல்கிறார். இந்த முறை அவர் பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் செய்தது என்னவென்றால், தென்மேற்கில் உள்ள காசாவிலிருந்து வடக்கில் உள்ள சூரியர் வரை தென்கிழக்கில் உள்ள ஆமோஸுக்கு சென்று இஸ்ரவேல் நாட்டை பலமுறை கடந்து சென்றுள்ளார். மோவாப் இது தென்கிழக்கில் உள்ளது மற்றும் யூதா இது இஸ்ரவேலுக்கு அடுத்ததாக உள்ளது. அதற்கு பிறகு அவர் செல்வதற்கேற்ப அவர் சென்றடைந்தார். மேலும் அவர் அதை மக்கள் ஆமென் என்று கூறும் வகையில் செய்துள்ளார். இஸ்ரவேலில் உள்ள அனைவரும் அவரை பிடியுங்கள் ஆண்டவரே என்று கூறுகிறார்கள். அவர் இஸ்ரவேலுக்கு வருகிறார். அதனால் அவர் இஸ்ரவேலுக்கு அணுகும் விதம் மிகவும் நாடகமயமானது. பின்னர் எதிர்பாராத மற்றும் வரலாற்று வகைகள் உள்ளன. ஏசாயா 52 53 ஒன்று உள்ளது. இது பணியாளரை பற்றி பேசுகிறது. அவர்தான் எங்கள் பாவங்களை எடுத்துக்கொள்கிறார். அவர் எங்கள் அக்கிரமங்களை கவனிக்கிறார். அவர் எங்களை குணமாக்குகிறார். மேலும் இது புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு பொருந்துகிறது. ஆனால் எத்தியோப்பியாவிலிருந்து வந்த அந்த நபர் பிலிப்பிடம், தீர்க்கதரிசி யாரை பற்றி பேசுகிறார் என்று கேட்டார். பிலிப்பு அந்த பகுதியிலிருந்து தொடங்கி அந்த உன்னதனை ஆண்டவரிடம் அழைத்துச் சென்றார். பின்னர் அவர்கள் ஒரு நீர்நிலைக்கு வந்தனர். அந்த உன்னதன், என்னை நன்னீரில் மூழ்கடிக்க என்ன தடையாக இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது அவர் நன்னீரில் மூழ்கடிக்கப்பட்டார். படிப்பவர்கள் முன்னறிவிப்பு தீர்க்க தரிசனத்தை உறுதியாக அல்லாமல் தற்காலிகமாக சேக்கப்படுத்த வேண்டும். எங்கள் உரையின் 485 பக்கத்தில் ஒரு முக்கியமான விளைவுகள் இந்த விளக்கத்திலிருந்து வருகிறது. இது பொதுவாக எழுதப்பட்ட எழுத்துகளில் எப்போதும் கவனிக்கப்படுவதில்லை. படிப்பவர்கள் முன்னறிவிப்பு தீர்க்க தரிசனத்தை உறுதியாக அல்லாமல் தற்காலிகமாக சேக்கப்படுத்த வேண்டும்.
நாம் தீர்க்க தரிசனத்தை கடவுளுக்காக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை போலவும் அதிலிருந்து கடவுள் விலக முடியாதவாறு அணுகக்கூடாது. அரசர் ஆண்டவராகிய கடவுளுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை அவர் விரும்பியபடி நிறைவேற்றுவதற்கோ அல்லது நிறைவேற்றாமல் இருப்பதற்கோ சுதந்திரம் உள்ளது. இது கடவுள் தன்னிச்சையாக தனது மனதை மாற்றுகிறார் என்பது போல தெய்வீகமாக கணிக்க முடியாததை குறிக்கவில்லை. இல்லை, அவர் எப்போதும் தனது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். பின்னர் நாம் அத்திகாச தீர்க்க தரிசனத்தை கையாள வேண்டும். அத்திகாசம் என்பது தானியேலின் கடைசி சில அத்தியாயங்களில் 7 முதல் 12 வரை உள்ள அத்தியாயங்களில் மற்றும் வெளிப்பாட்டின் புத்தகத்தில் காணப்படும். இது பொதுவாக சிறப்பு மொழியை பயன்படுத்துகிறது. நாங்கள் கவனமாக இல்லாவிட்டால் இதை மொழிபெயர்க்கவோ அல்லது அதற்கு அர்த்தம் கொடுக்கவோ கடினமாக இருக்கும். ஸ்டெயினிலும் இதை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கையுடன் இருக்கிறோம். அவர் தனது சொந்த அனுபவத்தை சொல்கிறார். இளம் கிறிஸ்தவராக இருந்தபோது எதிர்கால நிகழ்வுகளின் புகைப்பட படங்களாகவே பைபிளின் தீர்க்க தரிசனங்களை அணுக வேண்டும் என்று எனக்கு கற்பிக்கப்பட்டது. அவை ஒரு நாள் நடைபெறவிருந்தவற்றின் தெய்வீக கேமரா படங்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலம் கடந்த போது தீர்க்கதரிசிகள் பயன்படுத்திய உவமை மொழியை நான் உணர்ந்தேன். அதன் விளைவாக நான் ஒருவேளை சிறந்த உவமையை பரிந்துரைக்கிறேன். 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளின் கலைக்கிடையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் உள்ளது. இங்கு அவர்கள் நபரை உண்மையானவராக கருதி ஒவ்வொரு விவரத்தையும் உள்ளடக்க முயற்சிக்கும் புகைப்பட படங்கள் உள்ளன. மற்றும் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகள் 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டு கலை இயல்பில் யதார்த்தமானது மற்றும் இன்று ஒரு புகைப்பட கலைஞர் செய்வதைப் போலவே பொருட்களை மறுபடியும் உருவாக்க முயல்கிறது. அந்த நாளின் ஓவியங்களில் ஒரு காட்சி மக்கள் தங்கள் உடைகளில் கொண்டிருக்கும் பொத்தான்களை தெளிவாக காட்டுகிறது. அவர்கள் தொலைவில் நின்றாலும் கூட எல்லாமே துல்லியமான விவரங்களுடன் வரையப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தை பற்றி பேசினால் கலைஞர்கள் தங்கள் ஓவியங்களில் யதார்த்தமானதை விட அதிகமாக கண்ணோட்டமாக இருக்க முயன்றனர். நெருக்கமாக பார்த்தால் இப்படிப்பட்ட ஓவியங்கள் பெரும்பாலும் வெறும் வண்ணக்குழம்புகளாகவே தோன்றுகின்றன. மற்றும் அது நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். அதில் தீர்க்க தரிசனம் அவ்வளவு தெளிவாக இல்லை. நாம் அதை பார்க்கும்போது எல்லா விவரங்களையும் வரிசையாக அடுக்க முடியாது. இது எப்படி முடியும் என்று கூற முடியாது. சிறப்பாக தானியேலில் அவர் அத்தியாயத்தின் முடிவில் தனது தரிசனங்களை பெறுகிறார். அவற்றில் சில புத்தகத்தின் ஆரம்ப பகுதியில் தோன்றுவோருக்கு மிகவும் ஒத்ததாக உள்ளன. உதாரணமாக ஒன்று நேபுகத்நேசர் மற்றும் அவை வேறொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிருகங்கள். ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்த விவரங்களையும் கவனிக்க வேண்டும். எதை நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் எதை உருவகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை. இப்போது ஞானத்தை நோக்கி திருப்புவோம். ஞானம் பழமொழிகள் மற்றும் பலவற்றின் மூலம் மற்றும் வழிமுறைகளால் ஆனது. ஒரு பழமொழி பழமொழிகள் என்ற புத்தகத்தில் காணப்படுகிறது. இது இயற்கையை மற்றும் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் மற்றும் எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை கவனித்த ஒரு நபரால் வழங்கப்பட்ட ஒரு பொதுவான கருத்தாகும். இந்த கவனிப்பிலிருந்து அவர் ஒரு சுருக்கமான சொற்றொடரை உருவாக்கியுள்ளார். பழமொழிகள் முழுமையானவை அல்ல. அவை காணப்படும் விஷயங்களை பற்றிய பொதுவான கருத்துக்கள் மட்டுமே. அவை ஒரு பொதுவான உண்மையை வெளிப்படுத்துகின்றன. வழிகாட்டுதல் என்பது என் வழிகாட்டுதலை கேட்டு ஞானமாக இருங்கள் போன்ற ஒரு சுருக்கமான அறிவுறுத்தலாகும்.
நாம் பெற்றோர்களை காண்கிறோம். பழமொழிகள் புத்தகத்தில் இதை குறிப்பிடுகின்றனர். அவர்கள் குழந்தைகளிடம் பேசும்போது அவர்கள் சொல்வதற்கு குழந்தைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று. இந்த வகையான பொருளின் நோக்கம் கேட்பவரை குறிப்பிட்ட நடத்தையையோ அல்லது மனோபாவங்களையோ ஏற்க அல்லது விளக்க வைக்க வேண்டும் என்பதாகும். பழமொழிகள் புத்தகத்தில் பல இடங்களில் உங்கள் குழந்தைகளை ஒரு கம்பியால் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்று கூறுகிறது. நீங்கள் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்காவிட்டால் அவர்கள் தவறாக மாறுவார்கள். இது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. உங்கள் பேச்சை கேட்டு நிலைமையின் உண்மையை கற்றுக்கொள்ள அவர்களை சம்மதிக்க வைப்பதே நோக்கம். ஏதோ ஒன்று நிகழ்வதை கவனிக்கும் எண்ணமும் உள்ளது. நான் வயலின் அருகே நடந்து சென்றேன். நான் பார்த்தேன். அங்கு சோம்பேறி ஒருவர் அல்லது வேலை செய்யாமல் தூங்க விரும்பும் ஒருவர் இருப்பதாக அவர் எங்களுக்கு சொல்வார். பின்னர் அறுவடை நேரத்தில் அந்த நபருக்கு எதுவும் கிடையாது. இது ஒரு உதாரணக் கதை அல்லது பிரதிபலிப்பு. பின்னர் நமக்கு பிரதிநிதித்துவ உரைகள் உள்ளன. யோபும் அவரது நண்பர்களும். யோபுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கேட்கிறோம். இது அனைத்தும் சாத்தானின் கடவுளுடன் மோதலால் ஏற்பட்டது. கடவுள் யோபை உடல் ரீதியாக துன்புறுத்த அனுமதிக்கிறார். பின்னர் அவர் சொந்தமான அனைத்தையும் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறார். பின்னர் நாங்கள் நண்பர்களை கேட்குறோம். நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க? முதலில் அவங்க செய்யும் விஷயம் என்ன நினைக்கிறேன், 7 நாட்கள் அவருடன் உட்காருவது. இது அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த ஆறுதல். ஆனால் அவர் தன்னிடம் என்ன நடந்தது என்பதை பற்றி பேசத் தொடங்கும்போது, அவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை பற்றி பேசும்போது, அவர்கள் அவரை பாவம் செய்துவிட்டதாகவும் அவர் தனது பாவத்திற்காக மனந்திரும்ப வேண்டும் என்றும் சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய பல்வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆரம்பத்தில் நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் உண்மையில் எதிரிகளாக மாறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் யோபை தனது நேர்மையை மறுக்கவும் பாவம் செய்துவிட்டதாக ஒப்புக்கொள்ளவும் விரும்புகிறார்கள். இந்த புத்தகத்தின் முழு நோக்கம் அவர் குற்றமற்ற ஒரு நீதிமான் என்பதை காட்டுவதாகவும், ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த துன்பம் அனுபவிக்கிறார். ஆனால் இறுதியில் கடவுள் அவரை இந்த அனைத்து சிரமங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். நம்ம சொற்பொழிவுகளையும் கொண்டுள்ளோம். மேலும் சொற்பொழிவுகள் கவனமாக நடத்தப்பட வேண்டும். மீண்டும் ஸ்டீன் சொற்பொழிவுகள் பற்றிய ஒரு பகுதியை கொண்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் பலவற்றில் நான் குறிப்பாக கவனம் செலுத்த விரும்புவது ஒன்று உள்ளது. அதாவது காதல், வெறுப்பு கருத்து. யாக்கோபு பிறந்தபோது அவருக்கு ஏசா என்ற சகோதரர் இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று கருத்து கூறப்பட்டுள்ளது. சரி, கடவுள் ஒரு அன்பின் கடவுள். கடவுள் மக்களை வெறுப்பதில்லை. எனவே அவர் ஏசாவை வெறுத்தேன் என்று கூறும்போது அது உண்மையில் அப்படியில்லை என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்தே அறிவோம். இது குறைவாக நேசிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு சொற்பொழிவு ஆகும். இதை யாக்கோபின் 2 மனைவிகளான ராகேல் மற்றும் லேயாவின் வழக்கில் நாம் காணலாம். யாக்கோபு ராகேலை நேசிக்கிறேன், லேயாவை வெறுக்கிறேன் என்று கூறுகிறார். சரி, அவர் உண்மையில் அப்படியில்லை என்று பொருள்படவில்லை. ஏனெனில் லேயாள் அவரது 6 மகன்களின் தாயாகிறார். எனவே இங்கு நாம் காண்பது குறைவாக நேசிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு சொற்பொழிவு ஆகும். எனவே வேதத்தில் இதை எப்போதும் பார்க்கும்போது அதை அந்த வகையில் மொழிபெயர்க்க வேண்டும். இயேசு சொல்வது, உங்கள் தாயை அல்லது சகோதரர்களை, உங்கள் குடும்பத்தை வெறுக்காவிட்டால் நீங்கள் என் சீடராக முடியாது. அது அவர் பொருள்படுத்துவது அல்ல. நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்காவிட்டால் அது வேலை செய்யாது என்பதை குறிக்கிறது. சரி, அதனால் பழைய ஏற்பாட்டின் வகைகளை முடிக்கிறோம். அவற்றில் பல உள்ளன, பலவற்றை கையாளுவது கடினம். மேலும் இந்த பொருளை
நீங்கள் சரியாக மொழிபெயர்த்து விளக்குகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எச்சரிக்க வேண்டும்.